ரேணுகாக்கா காலையிலே சங்கடப்பட்டுட்டு இருந்தாங்க. ஞான மாமா அவங்க கிட்ட ஏதோ சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. ஏங்கா, மாமா மனசுல நம்ம மேலெல்லாம் எவ்வளோ எரிச்சல்ல. ஞான மாமா நமக்கு சப்போர்ட் பண்றாருன்னு அவர் எப்படி ஒதுக்கி வச்சுட்டாருல. அண்ணனும் தம்பிகளும் அப்படியே ஒன்னா உருள்வாக. நமக்குன்னு வரும்போது எப்படி பண்றாருல. ச்சே. ஆனா இவர் ஞான மாமாக்கெல்லாம் இப்படி பண்றாருன்னா அவர் மனசுல வேற ஏதோ இருக்குக்கா. சரிக்கா விடுங்க. இப்ப என்ன அதனால? ஹானஸ்டா இருக்கிறதுனால எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுக்கா. அப்படி இல்லை ஜனனி, என் வீட்டுக்காரரு இந்த கதிர் மாதிரி அநியாயத்தை ஓங்கி பேச மாட்டாரு. கொஞ்சம் அமைதியாத்தான் எதையும் செய்வார். கதிர் மாதிரி அழுது பிறண்டு டிராமா போட மாட்டாரு. ஆனா அண்ணன் தான் அவருக்கு உலகம். அவர் நில்லுன்னா நிப்பாரு, உட்காருன்னா உட்காருவாரு. சரியோ தப்போ அண்ணனே அவர் தெய்வமா தான் நினைக்கிறாரு. இது எனக்கும் தெரியும், அவர் அண்ணனுக்கு அது தெரியும். இதனாலேயே எனக்கு அவருக்கும் எத்தனை முறை சண்டை வந்திருக்கு தெரியுமா? ஆனா இன்னைக்கு எதையுமே யோசிக்காம மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா அது என்ன நியாயம்? ஏங்கா, அவங்க என்ன எல்லா விஷயத்திலயும் நியாயமா நடக்கிறவங்களா என்ன? அதுவும் இப்ப கொஞ்ச நாளா பெரிய மாமா நந்தினி அக்கா வீட்டுக்காரர் பண்ற தப்பெல்லாம் உங்க வீட்டுக்காரர் எடுத்து சொல்றதுனால அவரை பார்த்தா இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுதான் எனக்கு கடுப்பு ஆகுது. உங்களுக்காண்டி உழைக்கிறப்பெல்லாம் அவர் நல்லவர். எந்த கேள்வியும் கேட்காம நீங்க சொல்றத செஞ்சுக்கிட்டு போடுறத தின்னுபிட்டு வாழ்ந்தா அவரை கொண்டாடுவீங்க. என் தம்பி மாதிரி வருமா, ஞானம்தான் அப்படி இப்படின்னுவீங்க. ஆனா ஒத்த வார்த்தை தான் மனசுக்கு நியாயம்னு படுறத சும்மா கேட்டாலே போதும், அது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ பொண்டாட்டி பேச்ச கேட்குற, நீ கெட்டவன், நீ அப்படி இப்படின்னு ஒதுக்கிடுறது. இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் சொல்லு? அடியாள் லெவலை மீறி யோசிச்சிடவே கூடாது. அவர்லாம் இந்த வீட்டுக்கு எவ்வளவு உழைச்சிருக்காரு தெரியுமா? அவர் இந்த வீட்டுக்காண்டி பட்ட பாடெல்லாம் மறந்துட்டு மொத்தமா ஒதுக்கிடுவீங்களா? ஒரு நியாயம் வேண்டாமா? ஊரெல்லாம் திரிஞ்சு விட்டு இருக்கிற அநியாயத்தை பூரா செஞ்சு விட்டு அவன் செய்யற அநியாயம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஆட்டம் போட்டுக்கு வர கதிரை இன்னைக்கு தலைமையில தூக்கி வச்சு வேணும்ட்டுக்கே செய்யறாரு. இது பாக்குறவங்களுக்கு புரியாதா? அவர் மனசு எவ்வளவு சங்கடப்படுது தெரியுமா? திடீர்னு இப்போ ஓம் புருஷனும் என் புருஷனும் தேவையில்லாதவங்களா போயிட்டாங்க. வெளியே சொன்னா வெக்க கேடு. மாசம் 30,000. என் புருஷன் பார்க்குற வேலைக்கு அவங்க அண்ணன் கொடுக்குற சம்பளம். அதை வச்சுதான் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது, துணிமணி வாங்குறது, என்ன செலவு வந்தாலும் அதுக்குள்ளேயே பார்த்துக்கறணும். அவருக்கு கடன் வாங்குறது பிடிக்காது. அது எல்லாத்தையும் இந்த மனுஷன் அதுக்குள்ளேயே தான் சமாளிப்பார். நீங்க பார்க்குற வேலைக்கு இதுதான் ஊதியமானு நானே அவரை பலமுறை கேட்டிருக்கேன். அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? இந்த சொத்தே நம்மளுதுதான், இதுல என்ன சம்பளம் கிம்பளம்னு நீ அசிங்கமா பேசிக்கிருக்க. அண்ணன் ஏதோ சும்மா கை செலவுக்குன்னு தாராரு, இதை நீ பிரிச்சு பேசிவிடாத, குடும்பத்தை பிரிக்காத, இப்படி எல்லாம் ஏன் கூட சண்டைக்கு வருவார். அப்படி கழுவி இருக்காரு அவர் மண்டைய போட்டு. நீயே சொல்லு, இன்னைக்கு தேதியில இவர் பாக்குற வேலைய வெளியே எங்கிட்டாச்சும் போய் பார்த்தா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? கண்டிப்பா இதை விட கூட கிடைக்குமா இல்லையா? இவங்களுக்கு வெளியே போய் பொழைச்சிடக்கூடாது. இங்கன இருந்தா நியாயத்தை பேசக்கூடாது. அடிமை மாதிரி இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா நாய்க்கு புற போடுற மாதிரி அப்பப்ப எதையாவது போட்டு நீளமா ஒரு சங்கிலிய கழுத்துல கட்டி நம்மளைய நல்லா பாத்துக்கிறேன்னு வேற சொல்லி நாம அதை நம்பணும். சொல்லி செய்வாங்க. ஏங்கா, நீங்க என்ன இந்த வீட்டை இன்னைக்கு நேத்தாவா பாத்துட்டு இருக்கீங்க? நான் பார்த்த காலத்துல இருந்தே அந்த அம்மாவும் சரி அந்த பிள்ளைகளும் சரி அதே குணம் தானே. இந்த அம்மா என்னமோ போய் சேர காலத்துக்கு புண்ணியத்தை கட்டிட்டு போவோன்னு காசிக்கு போறதுக்கு தயாரா இருக்கு. அதனாலதான் அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா ஆத்தாலும் மகனும் ஒரு தினுசதானே ஆடுவாங்க. ஆமாமா, எங்க அந்த மகக்காரி? ஏதோ படிக்க போச்சுன்னு சொன்னீங்க.
இம்புட்டுனால எந்த சத்தத்தையுமே காணும். யாருக்கு தெரியும் எங்க போச்சோ? ஏங்கா ஒருவேளை எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓடிக்கிடி போயிருச்சா? ஏய், ஆளையே காணுமே. யாரு? அண்ணே, லக்கேஜ் இறக்கிடுங்க. சரிம்மா. ஐயோ வந்துருச்சு நொட்ட கொக்கு. பாக்குறத பாரு. முருகா முருகா முருகா, எல்லாரையும் காப்பாத்துப்பா. இன்னைக்கு பொழுது நல்லா இருக்கும். அண்ணே, இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கு. நீங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க. சரிம்மா. நம்மளதான் சொல்றோம். யாராவது இருக்கீங்களா இல்லையா வீட்ல? முருகா 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 முருகா. ஆத்தாடி. ஹலோ, இந்த வீட்ல யாராவது இருக்கீங்களா இல்லையா? முருகா முருகா முருகா. நான் ஒருத்தி கத்திட்டு இருக்க, காதுல விழலையா? என்ன வாயிடி உன் வாயி? நான் வந்து நிக்கிறா, அவ குரலுதான். வா போய் பாப்போம் என்ன ஆட்டம் ஆட கிளம்பி வந்திருக்காரு. நான் ஒருத்தி இங்க வந்து கத்திட்டு இருக்க, யாருக்குமே காதுல விழலையா? முருகா முருகா, எல்லாம் உன் செயல். முருகா 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 முருகா. வெளியில வாங்க. ஏய் ஆதர, ஐயோ மாமா, எதுக்கு சத்தம் போட்டுருக்கீங்க? ஆதிரா வாடா. உள்ள வா, வீட்டுக்குள்ள வா. அண்ணே, இவ்ளோ லக்கேஜ் இருக்கு, இது எல்லாத்தையும் நான் தான் தூக்கிட்டு வரணுமா? ஆமா. வாம்மா. ரேணுகா, ராணி, இந்த பொட்டி படிகள்லாம் தூக்கிட்டு உள்ள வாங்க. சரி. தூக்குங்க. நீ போ. அக்கா எங்க போறீங்க? அவளுக்கு ஒருத்தங்க வேலை பாக்குறது பெரிய விஷயம், 3 பேர் வேலை பாக்குறாங்க, இதுல நீங்க வேறயா? தங்கச்சி நீ உள்ள வாமா. தூக்கிட்டு போக முடியாது அவளால. வா உள்ள வா. கடவுளே கடவுளே, இந்த வீட்ல எந்த கெட்ட சக்தியும் அண்டாம நீதான்ப்பா பாத்துக்கணும். எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ல வச்சிரு முருகா என்னைய. முருகா 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 முருகா. அந்த பாசிட்டிவ் வைபுக்குள்ள யாரும் வராம பாத்துக்கோ முருகா. அப்பா என்ன கணக்குது. இங்க இங்க அங்கிட்டு போய் வச்சிடலாம் வா. சரி. ஏய் ஆதிரா, அண்ணே, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? பரிச்சை எல்லாம் முடிஞ்சிருச்சாடா? எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்காடா? ஆதிரா, என்னண்ணே, ஏதாவது பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ என்ன இப்படி மெலிஞ்சிட்ட? ஹாஸ்டல்ல ஃபுட்டே நல்லா இல்லண்ணே. இதா அண்ணிங்கெல்லாம் நல்லா சமைச்சு போடுவாங்க, நல்லா சாப்பிட்டு தூங்கு. யாரு இவங்க சமைக்கிறதையா? வாதங்க, அண்ணே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. என்ன ஆள் கருத்து போயிட்ட? ஒரே வெயில், நான் என்ன பண்றது? வெயில காஞ்சி காஞ்சி படிச்சியா? சரி, பரிச்சு எப்படி எழுதிருக்க? நல்லா பண்ணிருக்கேண்ணே. இனி கண்டிப்பா போக வேண்டியதே இல்ல. இன்டர்வியூக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு. இப்படிதான் சொல்லிட்டே இருக்க, பாப்போம் ரிசல்ட் வரட்டும். ஒவ்வொரு முறையும் இப்படிதான் சொல்லி ஃபெயில் ஆவா. எனக்கு தெரிஞ்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பரீட்சை வரும், இவளுக்கு மட்டும் மாசம் மாசம் வருது. வழக்கமா இந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் அந்த வெள்ளவி கேரக்டர் தானே பண்ணோம். என்ன காமெடி நினைச்சு ஏதாச்சும் உளறிட்டு இருப்பீங்களே, சத்தத்தையே காணும். சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன் ஆதிரா. கும்பிடுங்க கும்பிடுங்க. முருகா. ஆமா, அம்மா எங்க? அம்மா மாடியில தூங்கிட்டு இருக்காங்கம்மா.
அண்ணே, இந்த வீட்ல யாருக்குமே என்ன பத்தி அக்கறையும் இல்ல, கவலையுமே இல்ல. ஒருத்தராச்சும் ஃபோன் பண்ணி நான் எப்படி இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் கேட்டீங்களா? ஆமா, இவளுக்கு ஃபோன் பண்ணிட்டா அப்படியே மணக்க மணக்க பேசிடுவா. ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு சந்தோஷம் இல்லம்மா. வீட்டோட நிலைமை நல்லா இருந்தால் உனக்கு ஃபோன் பண்ணி பேசி சந்தோஷப்படலாம். நம்ம வீடு தலைகளாக மாறி கிடக்கு. அண்ணனுக்கு 1008 பிரச்சனை, 1008 கவலை. இந்த நேரம் உனக்கு ஃபோன் பண்ணி வீட்டு நிலவரத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரீட்சை சரியா எழுத மாட்டேன்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணல. இங்க அண்ணன் பேச்சுக்கே மரியாதை இல்லைம்மா. நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன். வாட்? மரியாதை இல்லையா? அண்ணே, இது உங்க வீடுன்னு. இங்க இருக்கிற எல்லாரும் இங்க இருக்காங்கன்னா அது உங்களால. புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க சம்பாதிச்சு போட்டதை சாப்பிட்டுட்டு உங்களையே அசிங்கப்படுத்துறாங்கன்னா அவங்களை எதுக்குன்னு நீ அலோ பண்ற? ஆதிர, எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நான் பேசுறது தேவையில்லாததா? இந்த வீட்ல எங்க அண்ணனுக்கு எங்க அம்மா, நான், எங்களை தவிர மத்தவங்க எல்லாருமே தேவையில்லாதவங்க தான். அவங்க செய்யற வேலையும் தேவையில்லாததுதான். ஹலோ, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் அப் டு டேட் அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். அதான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கும் புதுசா கேக்குற மாதிரி டிராமா பண்ற? ஹலோ, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் அப் டு டேட் அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். அதான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கும் புதுசா கேக்குற மாதிரி டிராமா பண்ற? வாட்? டிராமா பண்றேனா? நானா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. இனிமே வெயிட் பண்ணி பாருங்க என் டிராமாவை. இந்த வீடே நான் போடுற டிராமா கலர போகுது. எஸ்பெஷலி இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்களாம் பயந்து ஓட போறீங்க. இதுக்குதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கியா? என்ன படிக்க வச்சது என்னோட குடும்பம். எனக்கு இதுதான் பிரையாரிட்டி. முதல்ல இங்க நடக்கிறதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் நான் பொறுமையா படிச்சுக்கிறேன். அண்ணே, அம்மா ஊருக்கு போறாங்கன்னு சப்போர்ட் எதுவும் இல்லைன்னு நீ கவலையே படாத. நான் இருக்கேன். ஹலோ, என்னமோ உங்க அப்பா வந்து டீசெண்டா ஃபங்க்ஷன் பண்ணணும்னு கிளாஸ் எடுத்துட்டு போனாராமே. ஏன் எங்களுக்குலாம் தெரியாதா? இது எங்க வீட்டு ஃபங்க்ஷன். ஆளாளுக்கு இன்டர்வியூ ஆக வேண்டாம். இவ பெத்த புள்ளி சடங்கு மாதிரி பேசிக்கிருக்க. அத நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாம் ஏற்கனவே டிசைட் பண்ணியாச்சு. உன்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, இல்லையா பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. என்னன்னு என்ன பேசுறாங்க இவங்க? நீங்க சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க. ஏம்மா, இப்போ தானே வந்திருக்க, நீ போய் ரூமில் இரு. எதா இருந்தாலும் அப்புறம் பேசுவோம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அண்ணே, இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏன் எங்களுக்கு என்ன பேச்சு வராதா? சக்தி, என்ன உன் பொண்டாட்டிய பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியா? இந்த இப்போ உனக்கு என்ன வேணும்? வந்தனோ உன் வேலை என்னமோ அதை பாரு. இந்த கலகம் பண்ற வேலைலாம் இங்க வேணாம். ஜனனி, நீ வா வா. அண்ணே, என்னன்னு இதெல்லாம்? என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நாள் தானே இல்ல, எல்லாம் மொத்தமா மாறி இருக்கு. இப்போ தானமா வந்திருக்க, போய் குளிச்சுட்டு சாப்பிடு, அப்புறமா பேசிக்கலாம்.
என்னன்னு நீயும் பேசாம இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான் வழங்கல. என்னென்ன பண்ண சொல்ற? எல்லாம் பொண்ணு சேர்ந்துல டிராமா பண்றாங்க. விடு. பசிக்கலையா உனக்கு? குளிச்சுட்டு வா, சாப்பாடு போடுறேன். ஏய் சக்தி, உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையா? ஏய் முதல்ல வெளியே போ. அக்கா அடுத்தவங்க ரூம் உள்ள வரும்போது தட்டிட்டு வரணும்னு அறிவில்ல? உனக்கு என்ன வேலை இப்போ என் ரூம்ல? கிளம்பு முத. என்ன பார்த்து என்ன பேசுற சக்தி நீ? ஓ ரூமா? கல்யாணம் ஆன புதுசுல ஏன் ரூம உனக்காக கொடுத்தல்ல? இப்போ இப்படி பேசுற? ஏய் அதுக்கு என்ன பண்ணணுங்கிற இப்போ? இப்படி பேசி எரிச்சல கிளப்பாத, முதல்ல கிளம்பு. வெளியே போ. இங்க பாரு, இனிமே எதா இருந்தாலும் நான் வெளியே வரும்போது பேசு, புரியுதா? உள்ள வர வரலாம் வச்சுக்காது. முருகா 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 காக்கா காக்கா கனவில் காக்கா நோக்கு 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 முருகா முருகா முருகா. ஆத்தா மீனாட்சி, எங்க அம்மா வீட்டை விட்டு வெகு தூரம் போகுது. எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறணும் தாயே. கும்பிடியாமா? சரிம்மா, நல்லபடியா போயிட்டு வாமா. ஏமா, வீட்டுல 4 ஆம்பளையே இருக்கும், யாராவது ஒருத்தர் உன் கூட துணைக்கு வராமக்கிறோம், பிடிவாதமா வேணாம்ங்கிறியே. எதுக்குப்பா? உங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை, அது சமாளிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கும். என் கூட தான் சாந்தி, தனம் இதுங்க எல்லாம் வர்றாங்களே, அதுங்க சமாளிச்சிடுவாங்க. நம்ம உறவுக்காரங்களே நிறைய பேர் வர்றாங்க. எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க கவலைப்படாம இருங்க. அப்புறம் உனக்கு நேரம் கிடைச்சா நம்ம டூர் கருப்பன் இருக்கான்ல, அவன் போனுக்கு போன் போடு, என்கிட்ட குடுக்க சொல்லு, நான் பேசுறேன். சாப்பிட சாப்பாடு இருக்கு, அப்புறம் இந்த அடியில 2ல பொடி பூசின இட்லி இருக்கு, சப்பாத்தி இருக்கு, அத நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். என்னடி இதெல்லாம்? இதுல முறுக்கு, அதுல அதிரசம், சீடை, பணியாரத்தை எல்லாத்துலயும் 50 சுட்டு இருக்கு. நான் என்ன கடையா வைக்க போறேன்? மத்தவங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுவீல்ல. ஏமா, அத்தை மேல பாசம்மா, 3 நாளா சுட்டாகுமா இதெல்லாம்? ஆமாமா, ரொம்ப பாசம்தான். நான் இங்கிட்டு போன உடனே ஆரம்பிச்சிடுவாங்க கூத்த. ஐயோ இல்லத்த, நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நீ மிஸ்ஸு டிஸ்ஸு ஒன்னும் பண்ணாதே, பிள்ளைங்களை நல்லபடியா பாத்துக்க. அப்படியே ஏன் பிள்ளைகளையும் நல்லா பாத்துக்க. வேளை வேளைக்கு ருசியா சமைச்சு போடுங்க. சரி. நீங்களும் பாத்துக்கோங்க, மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க. மாமாக்கு போன் பேசும்போது எங்க கிட்டயும் பேசுங்க. சரி. ஏமா, வடக்க குளிர் அதிகமா இருக்குமா? சொட்டரெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? எல்லாம் ரெடியா இருக்கு மாமா. கார்ல வச்சாச்சு, 2 பொட்டி இருக்கு. மூட்டு வலி வந்துச்சுன்னா இதுல ஸ்ப்ரே இருக்கு, இதுல மாத்திரை வாங்கி வச்சிருக்கேன், இதுல இருந்து எடுத்து அடிச்சுக்கோ. சரியா? சரி சரி, அப்ப கிளம்புவோமா? கிளம்புங்க. ஆள் கொண்டாடுங்க. நல்லபடியா இருக்கணும், அப்பா கிட்ட கூட கூட பேசக்கூடாது. நான் தான் 1 மாசமா உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தெரியல. அப்படி சொல்லாதப்பா. சரி சரி, ஒண்ணு இல்ல, அழகாத அழகாத. 1 மாசம்லாம் 1 நாள் மாதிரி ஓடி போயிருமா? சரி, வா வா போலாம்.